விஜயை பொறுத்தளவுக்கு நாங்கள் எங்கள் தொகுதியில் நம்ம எல்லாருமே நிறைய நாள் பார்த்துருக்கோம். சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டம் கிடையாது. அதே போல் பவன் கல்யாண் சிரஞ்சீவி ஆகட்டும், கமல்ஹாசன் ஆகட்டும், சிவாஜி கணேசன் ஐயா அவர்களும் இதெல்லாம் சினிமாவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவங்க வந்து சாதித்தார்கள்னால் அதுக்கு காரணம் அவர் வந்து கட்சியில் பல வருடங்கள் உழைப்பு, அது சினிமாவில் அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டது, அவர் நிலைநிறுத்தின விதம் வேறு. அதே போல் கட்சியில் அவர் 30 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து பணியாற்றுறதுனால புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய தலைவராக, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர் தவிர்த்து வேறு யாரு கூட சினிமாவிலேருந்து ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் அவ்வளோ பெரிய பீக்கில் இருந்தே 8% ஓட்டை கூட தாண்ட முடியல. இவ்வளோ தன்னுடைய முழுமையான சக்தியாக இருந்தவர். அப்போயே அவர் ஆட்சிக்கு வந்தார், அரசியலுக்கு வந்தார். அவராலேயும் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியல. அதனால் இதெல்லாம் சினிமாக்காக வர்றாங்க. ஒரு சினிமாவுடைய ஃபேன்களாக இருக்கலாம் மொழிய அரசியலில் நல்லது கெட்டது இதெல்லாமே பொதுமக்கள் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு கரூரில் கிட்டத்தட்ட 41 பேர் இறந்தது கூட நேரில் போய் விசாரிக்காத ஒரு தலைவராக தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறதா தான் பார்க்குறோம்.